ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, எந்த வெப்சைட் மூலமாக பார்க்குறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tngazha.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது நிறைய பேர் tngazha தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஷெடியூல் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு என்றைக்கு ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்குலாம் 2/6/2026 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதேமாரி ஜென்ரல் கேட்டகரிக்கு 3/6/2026 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய காலேஜ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ காலேஜ் வெப்சைட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், tngazha 2026 புக்லெட்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 242 பக்கங்கள் உண்டான ஒரு புக்லெட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜோட டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது பாருங்கள், குயின்ஸ் மேரி காலேஜ் இருக்குது அப்படின்னா அதில் மொத்தமாக எவ்வளோ சீட், அந்த காலேஜுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ குயின்ஸ் மேரி காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. நீங்கள் போயிட்டு அவங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு குயின்ஸ் மேரியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கோட்டா இருக்குது பாருங்கள், அவங்களுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. இதில் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் என்ன, அவங்க பெயர் என்ன ஜெண்டர் என்ன, அதேமாரி கம்யூனிட்டி என்ன, எவ்வளோ மதிப்பெண் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ எல்லா காலேஜுக்குமே வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட் லிங்க்கு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த காலேஜோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டு வந்திருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறையா காலேஜ், எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உள்ள காலேஜுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். ஒரு சில காலேஜ் விடுபட்டிருக்கலாம், அவங்க இந்த புக்லெட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட்டை ஒவ்வொரு காலேஜ் வைஸாக பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் இருக்க பாருங்கள், காரிமங்கலம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வெப்சைட் இருக்கும். ஒன்று மேலே கொடுத்துருப்பாங்க, அல்லது இந்த இடத்துல ஃப்ளாஷ் நியூஸில் இருக்கும், அல்லது கீழே போனீங்க அப்படின்னா நியூஸ் ஈவெண்ட், இந்த மாதிரி நிறைய எல்லா இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் கிளிக்கேர் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸுக்கு என்ன, சயின்ஸுக்கு என்ன, எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2025-26க்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 by 1 உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், தருமபுரி அங்கேருந்து ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கோட்டாக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதேமாரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு சேம் தருமபுரி ஆர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் தோருக்கு பாருங்கள் 2026-23 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலாக, அதாவது ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் என்ன, பெயர் என்ன, ஜெண்டர் என்ன, என்ன கேட்டகரி, என்ன ஸ்ட்ரீம், எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண், 400க்கு தான் கட் ஆஃப் எடுப்பாங்க ஜென்ரலுக்கு. அதேமாரி அகாடமிக்காக ஒகேஷனலாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தாங்க. இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது காலைல 10 மணிக்கு உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெற போகுது. யாருக்கு எப்போ கவுன்சிலிங் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 5/6/2026 அன்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
8/6/2026 அன்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் நடைபெறும். எந்த மதிப்பெண்குள்ளே இருக்கவங்களுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் சுழற்சி யாருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் அந்த பாட்னி, மேக்ஸ் போன்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து பட்டியல், அதாவது நீங்கள் 400லேருந்து 250 கட் ஆஃப்குள்ளே இருக்கவங்களுக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 9/6/2026 அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ன்றது அந்தந்த ஏற்ற மாரி இப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 10ஆம் தேதி தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணியாகணும். நெக்ஸ்ட்டு என்ன நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா அசல் மாற்று சர்டிஃபிகேட், டிசி கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 10th 12th, ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க, 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வருமான சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த பிளட் குரூப் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவு அந்த பிகாம் அதுக்கெலாம் வந்து 3090 ரூபாய், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுக்கு 3110 ரூபாய், அப்புறம் பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஐக்கெலாம் வந்து 2210 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்க தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி போன்ற சப்ஜெக்ட்டுக்கான ஒரு அமௌண்ட்டு. ஸோ டேரெக்டாக இந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். அந்தந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கவங்க அன்றைக்கி அந்த காலேஜில் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல அந்த ஸ்பெஷல் கோட்டாக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட் லிங்காக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். என்னென்ன காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எத்தனை ரேங்க் லிஸ்ட் இருக்கவங்க என்றைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி நீங்கள் நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாரி போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்லாம் அவசியமானது. இது இல்லாமல் நீங்கள் கொடுத்த மெயிலுக்கும் அனுப்புவாங்க உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஓல்தோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ரேங்க் லிஸ்ட் இப்போதைக்கு ஒவ்வொரு காலேஜாக பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணவே இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் காலேஜில் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நலிவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.